अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிச்சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். ராஜாவான குலசேகரர் அருளி செய்த முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரம் மிகவும் அற்புதமான ஸ்தோத்திரம். பகவானை பலவாறாக துதித்து எப்பொழுதும் அவனையே தான் துதித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலேயே தன்னை வைத்திருக்க வேணும் என்றே அவனை பல இடத்திலே வேண்டுகிறார் என்று பார்க்கிறோம். அற்புதமான அந்த ஸ்தோத்திரத்திலே இன்றைய தினம் முதலிலே 26வது ஸ்லோகம் அனுபவிக்கப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? ஐயோ, அவனுடைய திருநாமத்தை நாம் சொல்லாமல் போய்விட்டோமே. இப்போ சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறார், பின் சொல்லாமல் போய்விட்டோமே என்று சொல்லுவதனுடைய கருத்து என்ன என்று நாம் பார்த்தால், இந்த பிறவியிலே இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் இதற்கு முன்பிறவியிலேயும் அவனை சொல்லியிருந்தால் இந்த பிறவியே ஏற்பட்டிருக்காதே. அவனுடைய நாமத்தை விடாமல் சொல்லுபவர்களுக்கு மறுபிறப்பே கிடையாது. மறுபடியும் அவர்கள் திரும்பி வருதல் இல்லாத பரமபதத்தை அடைந்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, எப்பொழுது நாம் இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறோமோ அப்பொழுது என்ன தெரிகிறது? நாம் முன்பிறவிகளிலே அவனுடைய திருநாமத்தை சொல்லவில்லை என்று தெரிகிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். ஐயோ, நான் இதுவரை உன்னுடைய திருநாமத்தை சொல்லாமல் போய்விட்டேனே என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். ஸ்ரீமன்னாம ப்ரோச்ய நாராயணாக்கியம் கேன பிராபுஹு வாஞ்சிதம் பாபினோபி ஹா நஹா பூர்வம் வாக் பிரவருத்தான தஸ்மின் தேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம். என்ன சொல்லுகிறார்? நாராயணாக்கியம் ஸ்ரீமன் நாம. நாராயணன் என்ற திருமாலுடைய திருநாமம் அது, அல்லது ஸ்ரீமன் நாராயணாக்கியம் நாம என்று கூட சொல்லலாம். ஸ்ரீமன் நாராயணாக்கியம் என்னால் என்ன? வெறும் நாராயணன் அன்று அவன் திருவான பெரிய பிராட்டியார், அவளோடு கூடிய நாராயணன் ஆகினாலே ஸ்ரீமன் நாராயணாக்கியம் நாம. ஸ்ரீமன் நாராயணன் என்கிற நாமத்தை புரோச்சிய வாயாலே சொன்னவர் சொல்லி கேன பிராபுகு வாஞ்சிதம், யார்தான் தாங்கள் விரும்பியதை அடையவில்லை. பாபினோபி, எவ்வளவு பாப்பியாயிருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணா என்கிற திருநாமத்தை சொல்லிவிட்டார்களானால் அவர்கள் விரும்பியதையெல்லாம் அடைந்து விடுவார்கள். ஆனால் நான் அடையவில்லையே, அந்த எம்பெருமானுடைய திருவடியை அடையவில்லையே. இந்த பிறவியிலே இப்பொழுது சொல்லுகிறேன், ஆனால் இதுவரை சொல்லவில்லையே. அதனால் என்ன தெரிகிறது? ஹா நஹா பூர்வம் வாக்கு ந பிரவருத்தா. ஹா, ஐயோ, என்னுடைய வாக்கானது இதற்கு முன்னாலே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாமல் இருந்து விட்டதோ என்று சொல்லுகிறார். அப்படித்தான் தெரிகிறது, நான் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாமல் இருந்து விட்டிருக்கிறேன் இதற்கு முன்னாலே என்றார். எப்படி தெரிந்தது உமக்கு? இதற்கு முன்னாலே நீ பகவானுடைய திருநாமத்தை சொல்லவில்லை என்று எப்படி தெரிந்து கொண்டீர் என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுகிறார். நான் சொல்லியிருந்தால் நிச்சயம் மோட்சத்திற்கு போயிருப்பேன் அல்லவா? மோட்சத்துக்கு போகவில்லை, மறுபடியும் இந்த சம்சாரத்திலே தான் வந்து பிறந்திருக்கிறேன். ஆயினாலே நான் சொல்லவில்லை என்பது நன்றாக தெரிகிறது. தஸ்மின் தேன பிராப்தம், நான் சொல்லாதபடியினாலே தான் என்ன எனக்கு கிடைத்திருக்கிறது? கர்ப்பவாசாதி துக்கம் பிராப்தம், இந்த கர்ப்பவாசமாகிற துக்கத்தை
நான் அடைந்திருக்கிறேன். பகவானுடைய திருநாமத்தை சொன்னால் எப்படிப்பட்ட பாபியாயிருந்தாலும் உயர்ந்த பேற்றை அடைந்து விடுகிறான். ஆனால் நானோ இத்தனை பிறவிகளிலே அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாமல் இருந்தபடியினாலே தானே இப்பொழுது இந்த பிறவியாகிற ஒரு பெருந்துன்பத்தை அடைந்திருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே சொன்னார் குலசேகரர். அதற்கு மேலே அடுத்த ஸ்லோகத்திலே 27வது ஸ்லோகத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பிறவிக்கு ஒரே ஒரு பயன்தான். அந்த பயனை எம்பெருமானே நீயே நினைத்தருள வேணும். நீ நினைத்தால் எனக்கு அது கிடைத்து விடவும். என்ன கிடைக்கும் எனக்கு? என்ன கிடைக்க வேணும் எனக்கு? என்னால் அடியவர்க்கு அடியனாய் இருத்தல், சரமாவதி தாசன் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். மஜ்ஜன்மனஹா பலமிதம் மதுகைடபாரே மத் பிரார்த்தனீய மதனுக்கிரகயேஷயேவா त्वत्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर लोकनाथ. மஜ்ஜன்மனஹா பலமிதம், என்னுடைய பிறவியினுடைய பயன் இதுதான், இதாகத்தான் நான் நினைத்திருக்கிறேன். மது கைட்டபாரே, மது என்றும் கைட்டபன் என்றும் வந்த 2 அசுரர்கள், அவர்களெல்லாம் அழித்தவனே என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? அந்த மது கைட்டபன் என்பது போலத்தான் இரட்டையாக நமக்கு விரோதிகள். நமக்கு சுகம் துக்கம் என்று விரோதிகள், காமம் குரோதம் என்று விரோதிகள், லோபம் மோகம் என்று விரோதிகள் என்று இரட்டையாக நிறைய விரோதிகள் வருகிறார்கள் நமக்கு. இன்பம் துன்பம் மதம் மாத்சரியம் என்று எத்தனை நமக்கு கெட்ட குணங்கள் வருகிறது. அது அத்தனையும் போக்க வல்லவன் அவன் என்பதை தெரிவிக்கணுமே. அதனால் மது கைட்டவர்களையே அழித்தவனுக்கு இந்த என்னுடைய இரட்டைகளை அழிக்க முடியாத அவனால் நிச்சயமாக அழித்து விடுவான். அதனால் அவனிடத்தில் பார்த்து சொல்கிறார், என் மஜ்ஜன்மனஹா பலமிதம் மதுகை இட்டபாரே, உன்னை நான் என்ன பிரார்த்திக்கிறேன்? மத் பிரார்த்தனீயம் மதனுக்கிரக ஏஷா ஏவா, ஏஷா ஏவ, இதுதான் எனக்கு நீ பண்ணக்கூடிய அனுகிரகம். உன்னிடத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். என்ன வேணும் உமக்கு என்று எம்பெருமான் கேட்கிறான். உடனே சொல்லுகிறார் ஆழ்வார் குலசேகரர், என்ன சொல்லுகிறார்? त्वत् भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति. அதாவது நம்மாழ்வார் கூட திருவாய்மொழியில் சொல்லுகிற பொழுது தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் என்று அப்படி சொல்லிக் கொண்டார் தம்மை. அடியார் அடியார்தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியோங்களை என்று இப்படியெல்லாம் ஒரு பகவானுக்கு அடியனாயிருத்தல் என்பதோடு நின்று விடக்கூடாது. பகவானுடைய அடியவர், அவருக்கு அடியவர், அவருக்கு அடியவர், அவருக்கு அடியவர் என்று கடைசியில் தான் இருக்க வேண்டும். அந்த அடியவருக்கு தான் அடியவராக இருக்க வேண்டும். மணவாள மாமுனிகள் யதிராஜ விம்சத்தியிலே சொல்லுகிற பொழுது மிகவும் சாமர்த்தியமாக சொன்னார். இதுக்கு முடிவே கிடையாது, எங்கே கொண்டு போய் நிறுத்துவது என்றால் சொல்லுகிறார், தாசதாச கணனா சரமாவதௌ யஹ தத் தாசத்தை கரசதா அபிரதாஸ்துமே. உன்னுடைய அடியவர்களுக்குள்ளே தாசன் 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 தாசன், அவனுக்கு தாசன் அவனுக்கு தாசன் அவனுக்கு தாசன் என்று கடைசியிலே எந்த தாசன் இருக்கிறானோ அந்த அடியவனுக்கு நான் அடியவனாக இருக்க வேணும் என்று சொன்னார். அதுவும் இங்கே குலசேகரருடைய திருவாக்கிலேயும் அதே போன்ற சொற்கள் தான். என்ன சொல்கிறார்? தொத் பிருத்திய, தொத் பிருத்திய, உன்னுடைய அடியவர், அவருக்கு பிருத்திய, அந்த அடியவருடைய அடியவர், அவருடைய பிருத்திய பிருத்திய, அவருடைய அடியவர் அடியவருக்கு அடியவர், அப்படி அப்புறம் பிருத்தியஸ்ய பிருத்திய பரிச்சாரக என்று இப்படி பார்த்தா 7வது அடியவர்னு சொல்கிறார். 7 தலைமுறைன்னு சொல்கிறாளே. அப்படி நான் உன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் கடைகட்ட அடியவனாக, எல்லா அடியவர்களுக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய அடியவனுக்கு என்னை நீ அடியவனாக நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட பேற்றை நீ எனக்கு தந்தருள வேணும். இதுதான் என்னுடைய பிறவியினுடைய உயர்ந்த பயன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அவசியம் இதை நெஞ்சிலே கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் எல்லாரும் பிரார்த்திக்க வேண்டும். பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தலை காட்டிலும் பகவானுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் உயர்ந்தது என்றுதான் ஆழ்வார்கள் பாசுரங்களிலே காட்டுகிறார்கள். அதிலேயும் அந்த அடியவர்களிலேயும் அடியவருக்கு அடியவர், அடியவருக்கு அடியவர், அடியவருக்கு அடியவர் என்று யார் கடைசி அடியவராக இருக்கிறாரோ அவருக்கும் நாம் அடியவனாக இருக்க வேணும் என்று அந்த உயர்ந்த கருத்து இந்த ஸ்லோகத்திலே காட்டப்படுகிறது. அதற்கு மேலே அடுத்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார்? நாம் எல்லாரும் எம்பெருமானையே அண்டி இருக்க வேணும்.
ஆனால் இதுவரை என்ன செய்தோம்? அந்த எம்பெருமானை அண்டாமல் யாரோ சில பேர், சில கிராமத்துக்கு அதிபதி என்று எங்கேயோ இருக்கிறான், அவனை போய் துதித்து ஏதோ பணங்காசு பெறுவதற்காக என்னென்னமோ காரியத்தை செய்தோமே, இது என்ன முட்டாள்தனம் என்று சொல்லுகிறார். உண்மையிலே குலசேகரர் இப்படியெல்லாம் இருந்தவரான் நான் அப்படி இல்லை. ஆனால் ஏன் சொல்லுகிறார் என்னால், இப்படியெல்லாம் முற்பிறவியிலே இருந்திருப்போம், அதனால் தானே இப்போ பிறந்திருக்கிறோம். இந்த பிறவியிலே எம்பெருமானியே பற்றிவிட்டால் நமக்கு நிச்சயம் மோட்சம்தான், அதில் ஒன்றும் குறையே இல்லை. ஆனாலும் முன்னிருந்த நிலையும் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா என்று அப்படி சொல்லுகிறார் என்றும் நாம் கொள்ளலாம். நாதேனஹா புருஷோத்தமே திரிஜகதாம் ஏகாதிபே சேதசா சேவ்யே ஸ்வஸ்ய பதஸ்ய தாதரி சுரே நாராயணே திஷ்டதி யம் கஞ்சித் புருஷாதமம் கதிபய கிராமேஷம் அல்பார்த்ததம் சேவாயை மிருகயாமகே நரமகோ மூகா வராகாவயம். பகவான் எப்படிப்பட்டவன்? புருஷோத்தமன். நாதே நஹா புருஷோத்தமே, புருஷோத்தமனான நாதன் அவன் இருக்கிற பொழுது அவன் எப்படிப்பட்டவன்? திரிஜகதாம் ஏகாதிபே, 3 உலகங்களுக்கும் ஒரே தலைவனவன், அத்தனை உலகங்களையும் ஆண்டு கொண்டிருப்பவன், அத்தனை உலகங்களுக்கும் ஒரே தலைவனாய் இருப்பவன். சேதசா சேவ்யே, நம்முடைய நெஞ்சாலே நினைக்க தகுந்தவனே அவன் ஒருத்தன் தான். அப்படி அவனை நினைத்தால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உயர்ந்த பலத்தை கொடுப்பான். என்ன கொடுப்பான்? ஸ்வஸ்ய பதஸ்ய தாதரி, தன்னுடைய பதத்தையே கொடுத்து விடுவான். அவனை போல கொடுக்கிறவர் உண்டோ? என்ன சொன்னார் திருமங்கை ஆழ்வார்? தம்மையே நாளும் வணங்கித் தொழுவார்க்கு தம்மையே ஒக்கவருள் செய்வர். யார் யார் தன்னை சேவிக்கிறாளோ அவளுக்கு என்ன பண்ணுவான் பகவான்? தன்னை போன்ற நிலையே கொடுத்து விடுவான். அப்படியே அவனையும் கூட பரமபதத்திலே போனால் பகவான் மட்டும் சங்கு சக்கரங்களோடு காட்சி அளிப்பதில்லையா? அவனுடைய அடியவர்களெல்லாம் கூட பகவானை போலேயே சங்கு சக்கரங்களோடு பட்டு பீதாம்பரங்களோடு காட்சி அளிப்பார்களாம். அப்படி தம்மையே ஒக்க அருள் செய்பவர் இல்லையா? ஸ்வஸ்ய பதஸ்ய தாதரி, தன்னுடைய பதத்தையே கொடுத்து விடுகிறான் தன்னுடைய அடியவனுக்கு. யாரவன் அப்படி கொடுக்கிறவன்? யாரென்னால் சுரே நாராயணே திஷ்டதி சதி, அப்படிப்பட்ட நாராயணனான பகவான் அவன் இருக்கிற பொழுது நாம் என்ன செய்தோம் தெரியுமா? தன்னை நொந்து கொள்ளுகிறார் குலசேகரர். என்ன சொல்லுகிறார்? எம் கச்சித்து புருஷாதமம், யாரோ ஒரு புருஷர்களிலே கடகட்டவன் ஒருத்தன். அவன் எப்படிப்பட்டவன்? கதிபய கிராமேஷம், ஏதோ ஒரு சின்ன கிராமத்துக்கு அதிபதி, அவ்வளவுதான், ஒரு சின்ன இடத்துக்கு அதிபதி. ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன்? திரிஜகதாம் ஏகாதிபதி. ஆனால் இவன் நான் துதித்தவன் ஆறு என்னால் எவனோ ஒரு மனிதன். கதிபய கிராமேஷம், அவன் என்ன கொடுப்பான்? அல்பார்த்ததம், அற்பமான பொருளை கொடுப்பான். அவ்வளோதான் அவனுக்கு கொடுக்கறதுக்கு சக்தி, அதுக்கு மேலே அவனிடத்துல கிடையாது. ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன்? ஸ்வஸ்ய பதஸ்ய தாதரி, தன்னுடைய பதத்தையே கொடுத்து விடுகிறான் பகவான். ஆனால் அவனை விட்டு விட்டு இந்த அல்பனான ஒரு மனிதன் ஏதோ சிறிது கொடுக்கிறான் என்று அவனை போய் என்ன பண்ணினோம்? சேவாயை மிருகயாமகே, அவனுக்கு அடிமை செய்வதிலே போய் நான் இருந்தேனே. நரகா மூக்காகா, மூக்காகா என்னால் என்ன? அதாவது மூடர்கள், மூடாகா, மூடாகான்னு பாடம் உண்டு, மூக்காகா என்றும் பாடம் உண்டு. ஆஹா வராகா அவயம், நம்மெல்லாம் அற்பமானவர்கள். உயர்ந்த பலனை கொடுக்கிற பகவான் இருக்கிற பொழுது அவனை துதிக்காமல் அல்ப பலன்களை கொடுக்கிற யாரோ சில பேரை துதித்து அவனுக்கு இடத்திலிருந்து பெறுகிற பயன் என்ன பிரயோஜனம்? ஆழ்வார் கேட்கிறார், என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனுஷரை பாடிப்படைக்கும் பெரும் பொருள். இதோ மன்னாத மனுஷரை பாடி படைக்கிற பொருள் அது எத்தனை நாளைக்கு போரும்? அவனை போய் துதிக்கிறீர்களே, யாரை துதிக்க வேண்டும்? பகவானை துதிக்க வேண்டும். இங்கே அதைத்தான் குலசேகரார் அப்படி நீங்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லாமல் தம்மை நொந்து கொள்வது போல சொல்லுகிறார். நான் இப்படி பாழா போனேன் அப்படின்னா நம்மெல்லாம் பாழா போனோன்னு நம்மைத்தான் சொல்லுகிறார் அவர். ஆனால் தன்னையும் சேர்த்து கொள்வது போல அப்படி சொல்லுகிறார். உயர்ந்த பகவான், உயர்ந்த பேற்றை தருபவன் இருக்கிற பொழுது தாழ்ந்த மனிதர்கள், அதிலேயும் அற்பமான பலன்களை கொடுப்பவர்கள், இவர்களை போய் துதித்து இப்படி பாழாய் போகிறோமே என்று தம்முடைய வருத்தத்தை இந்த ஸ்லோகத்திலே வெளியிடுகிறார் குலசேகரர். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.